ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி. இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரொம்ப சத்தானதாக இருக்கும். இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தினம் ஒரு லட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சத்தாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் வறுத்துட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா தோலை மட்டும் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட சேர்க்குறதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேன், அதையும் அதே பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஓரளவு வறுபட்டதும் இது கூட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். பாதாம் பருப்பும் இது போலவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நட்ஸு சேர்க்குறது நம்ம விருப்பம்தான், கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சத்தானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பொரிய விட்டு இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போது வேர்க்கடலையில் உள்ள தோலை நல்லா உரிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலையும் பொட்டுக்கடலை அதோட சேர்த்து முந்திரி பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டியாகிடும், இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் இது சூடாகாமல் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இது போல் இருக்கணும். இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப்பு பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்கு ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன், அதில் பாதி அளவு இது போல் துருவிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும், பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செய்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளை பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இதை லட்டு போல் உருட்டி வைக்க போகிறேன். இது போல் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக பிடிக்கிறதுக்கு வரும். இதுக்கு மேலே மீதி இருக்கிற எள்ளை லைட்டாக இதில் பிரட்டி விட்டுக்கோங்க. திரும்பவும் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையுமே இது போல் செய்துக்கலாம்.
இது நல்லா வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல சத்தானதாகவும் இருக்கும். இந்த லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.